இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணி. குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இறந்து போன பெரியவங்களுக்கு திவசம் பண்ணுறது, தேவர்களுக்கெல்லாம் படைக்கிறது, இந்த மாதிரி பித்திருக்களுக்கு தேவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சன்னியாசிகள் மற்றவங்களை சோத்துக்கு நம்பி இருக்கிறவங்களுக்கு படைக்கணும். இந்த 3 பேருக்கு உதவணும். அது குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் நல்லது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. செல்விருந்து ஓம்பி நல்விருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இப்போதான் ஒரு விருந்தாளி போயிருப்பானா, அடுத்த விருந்தாளி வரமாட்டானா, நீ அமெரிக்கானோ அவன் தான் தேவர்களுக்கு முகப்பானவன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்கிறார் அவர். பெயக்கண்டு நஞ்சு உண்டு அமைவர், இதெல்லாம் பல திருக்குறள் இருக்குது இதை பற்றி. அந்த மாதிரி இருக்க முடிஞ்சால் எல்லாரும் நல்லது தான். ஒரு அழகான ராஜகுமாரி கையில் மாலையோடு ஓடி வந்தால் கூட நமக்கு அது மேலே டெம்ப்டேஷன் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நீ என்ன மாதிரி சன்னியாசி ஆகலாம். அந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்தால் நீ சன்னியாசி ஆகுது. இல்லைன்னா பேசாமல் குடும்பத்தில் இருந்து அந்த பறவைகள் எப்படி எல்லாருக்கும் யூஸ் ஆகணுமோ நீ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிட்டுது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிச்சு. அதனால் குடும்பம் நல்ல விஷயந்தான். ஏன்னா நீங்கள் உங்கள் பெரிந்து இறந்து போகிறாங்க இல்லையா பித்திருக்கள், அவங்களுக்கு திவசம் காரியம்லாம் பண்ணுறீங்க, அவங்க ஆத்மாலாம் சாந்தி அடையுது. சன்னியாசிங்கெல்லாம் உங்களை நம்பின்னு உக்காண்டிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தானே சாப்பாடு போட முடியும். அண்டு உன்னுடைய பிதிர்கள் விருந்தாளிகள் சன்னியாசிகள் எல்லாருக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதனால் இல்வாழ்க்கையில் இருக்கலாம். அப்போ இல்லறம் அல்லது நல்லறம் அண்டு. இல்லறம் நல்ல விஷயம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் அடித்து பிடிச்சி சண்டைலாம் போடக்கூடாது. ஏன்னா உன் குடும்பம் வந்து கடவுள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற ஒரு பிரான்ச் ஆஃபீஸ். நீ உன் குடும்பத்தில் இருக்கிற 4 பேரை ஒழுங்காக பார்த்துனாவே அதுக்கப்புறம் கடவுள் ஒன்று கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணி ரீஜனல் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர்லாம் பண்ணுவார். முதல்ல உன் கூரையேறி கோழிப்பிடி. உன் குடும்பத்தில் இருக்கிற 4 பேர்கிட்ட சண்டை போடாத, அன்பாக இருக்கிற வித்தியை கற்றுக்கோ. உனக்கு அந்த தகுதியெல்லாம் வந்துடுச்சின்னு தெரிஞ்சால் கடவுள் ஒன்று அதுக்கடுத்து எலிவேட் பண்ணார். எடுத்து ஒன்று நீ எல்லாம் சாமியாகலாம் ஒன்றும் படிக்க முடியாது. இட்ஸ் நாட் ஏ ஜோக் டு லீவ். அண்டு அதில் எவ்வளோ சோதனைகள் வரலாம். எனக்கு கூட தான் கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி ஒரு பையன் போனிருந்தாங்க. கடவுள் அவங்கள எடுத்துடணும்னு நினச்சா எடுத்துருவார். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எனக்கு 48வது வயசில் நான் சாமி ஆகிடுவேன்னு இருக்குது. அப்போது குடும்பம் பிரியணும்னு இருக்குதா, பிரிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் அமெரிக்கா இது வரைக்கும் 30 தடவை போயிருப்பேன். அங்கே தான் இருக்காங்க என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்கெல்லாம் பார்க்கறதே இல்லை அவங்கள. அதுக்கு தானாக வரும். வெள்ளரி பழம் மோட்சம்னு பேர். அது வெள்ளி பழம் தானாக கீழே விழுந்துருமா. அந்த நிலைக்கு வந்ததை அற்றது பற்று விட்டுறது வீடுன்னு தள்ளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா குடும்பத்திலே இரு. எப்போ இதெல்லாம் மாறுதோ அப்புறம் அடுத்த வரைக்கும் வா. நிறைய பேர் புட்டபர்த்தி போய் நாங்கள் சத்ய சாய்பாபா இருந்த புட்டபர்த்திலே இருக்க போகிறோம் அப்படின்வாங்க. நான் சொன்னேன், நீ லூஸு. சாமி என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு வீடுமே வந்து அந்த மாதிரி காமன் கம்போஸ்டாக ஆகணும். ஒவ்வொரு வீடும் காமன் கம்போஸ்டாக ஆகணும். இவன் பூரா அங்கே போய் உட்காந்துட்டு புட்டபர்த்தியில் நார் அடித்தான்னா என்ன பிரயோஜனம்? இல்லை அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண போகிறான்? ஸோ ஒவ்வொரு வீடுமே அந்த மாதிரி ஆகணும். அப்படி தான் அவர் உபதேசம் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை மாற்றுங்கயா, உங்கள் குடும்பத்தை நீங்கள் மாற்றுங்க. அதுதான் கடவுள் சொல்கிறது, அதுதான் மகான்கள்லாம் கற்றுத்தர்றது அப்படின்னு.